ஹலோ ஆல், இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள் போட்டிருப்பேன். மெசேஜ் ஃப்ரம் லியோ சார். சார் ஃபஸ்ட்டு லைனை படிச்சிங்கனாலே தெரிஞ்சிடும் என்ன விஷயம் பேச போகிறேன் அப்படின்ட்டு. பாருங்கள், நல்லா கவனிங்க. ஆஸ் திங்ஸ் ஆர் நாட் கோயிங் த வே ஐ ஹேட் பிளான்ட், ஐ ஹவ் ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு கண்டினியூ கண்டக்டிங் ரெகுலர் யூடியூப் கிளாஸஸ். அதாவது என்ன பிரச்சனை சார்? சார் நம்மக்கிட்ட ஒரு 4-5 ஸ்டூடெண்ட் பேசுனாங்க. இந்த 4-5 ஸ்டூடெண்ட் மெசேஜ் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறப்ப ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வியை, சார் டாபிக் வைஸ் இல்லை அப்படின்னா பேசிக்ஸ். சார் பேசிக்ஸை நான் எங்கேருந்து படிக்க, இல்லை டாபிக் வைஸை எந்த சேனல்லேருந்து படிக்க, இல்லை நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அதை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 4-5 ஸ்டூடெண்ட். சார் நம்மகிட்ட அதிக ஸ்டூடெண்ட்லாம் பேசினே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும், நான் பொய்யெல்லாம் பேச வரல. என்கிட்ட பேசின எல்லா ஸ்டூடெண்ட்டும் அப்படின்னு நான் பில்டப்லாம் விட வரல. பேசினதே ஒரு 10 பேர்கிட்ட மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ப்ரையாரிட்டி அதிகமாக கேட்குறது என்னென்னா, சார் நான் இப்போ தான் பிகின் பண்ணியிருக்கேன், ஒரு 2 மந்த்ஸ் ஆகுது, இல்லை நான் இப்போ தான் பிகின் பண்ணியிருக்கேன், ஒரு 1 வீக்கு 2 வீக்ஸ் தான் ஆகுது, நான் எங்கேருந்து படிக்க, எப்படி படிக்க, சோர்ஸ் இருக்கா சார் அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் என்னால் பதிலே சொல்ல முடியாது சார். இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் என்னால் பதில் சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய மெயின்ஸ் கொஸ்டின் அனுப்பிச்சாலும், மெயின்ஸ் கொஸ்டின் அனுப்புனாலும் அசால்ட்டாக சால்வ் பண்ணி அனுப்பிச்சுடுவேன். அவங்களுக்கு பதில். சரிங்களா, இந்தாங்க போங்க அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த மெயின்ஸ் கொஸ்டினோட அவங்க கேட்குற கேள்வி என்ன கேள்வி, இந்த கேள்வி கேட்குறாங்க, எங்கேருந்து படிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்னால் சோர்ஸ் சொல்லவே முடியல. புரியுங்களா? இது ஒரு ஃபஸ்ட்டு பெரிய பிரச்சனை. சரிங்களா? 2வது பெரிய பிரச்சனை, நம்ம யூடியூப்பில் கிளாஸ் போடுறது மூலியமா நம்ம எத்தனை கிளாஸ் போடுறோம் சார்? ஒரு நாளைக்கு 5 கிளாஸு அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஆனால் 3 கிளாஸஸ் கிட்டத்தட்ட போடுறோம் சார். இந்த 3 கிளாஸஸ் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இருக்குல்ல சார், ஒரு 3.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுது. ஒரு 3.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுது சார். 3.5 மணி நேரம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி நம்ம ஒரு விஷயம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் சேருதா அப்படின்னு கேட்டால், நம்மளை ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் எப்படி இருக்காங்க? பிகினராக இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சொல்கிற விஷயங்கள் நிறையா புரியாது. ஏன்னா நம்மள்ட்ட பேசிக்ஸ் படிக்கிறது அவங்க தப்பு கிடையாது. அவங்க தப்பும் கிடையாது. நம்மக்கிட்ட பேசிக்ஸ் படித்தவங்களுக்கு புரியும். ஆனால் நம்மள்ட்ட பேசிக்ஸ் படிக்காதவங்க அதை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியாது. நான் அதுதான் என்ன டிசைட் பண்ணுறேன்னா, அந்த ஒரு 3.5 மணி நேரம் நம்ம கொடுக்குற ஸ்டஃப்பு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. இந்த 3.5 மணி நேரம் கொடுக்குற ஸ்டஃப்பு யூஸ்ஃபுல்லாகவே இல்லை. புரியுதுங்களா? அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லாத கண்டென்ட்டை நம்ம போடுறதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, கெட்ட வழியில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஒன்று அவனுக்கு நான் பேசிக் சொல்லி கொடுத்துருக்கணும். இல்லை அப்படின்னா அவனுக்கு நான் ஏதாவது ஒரு பேசிக்காக ஸ்டார்டிங் அந்த வீடியோவில் சொல்லிட்டா நான் சொல்லணும். எதுவுமே சொல்லாமல் நான் பாட்டுக்கு ஷார்ட்கட்னு போட்டுட்ருக்கனால நிறைய பேருக்கு என்ன புரிஞ்சிடும்னா, இதெல்லாம் ஒரு சம்க்கு யூஸ் ஆகும், இந்த சம்க்கு யூஸ் ஆகும், எந்த சம்க்கு யூஸ் ஆகும் சார், இந்தந்த எந்த மாதிரி டிஐக்கு, இந்த டிஐக்கு எந்த டிஐக்கெலாம் சார் இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணுறது நிறைய பேர் கேட்குறாங்க. சார் மெயின்ஸ் கிளாஸ் கொண்டாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கேட்குறீங்க. நீங்கள் கேட்குறதுலாம் தப்பே கிடையாது. ஒரு டீச்சராக நீங்கள் நினச்சி கேட்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இங்கிலீஷ் கிளாஸ் கொண்டாங்கன்னு நிறைய சொல்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் சொல்ல போகும்போது எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, நிறைய தேவை இருக்குது. ஆனால் அதை ஃபுல்ஃபில் பண்ண ஆள் இல்லை. சரிங்களா? அதுதான் எனக்கு புரிஞ்சிருச்சு. சரிங்களா? ரைட். அதெல்லாம் விடுவோம். இந்த கதைக்கெல்லாம் விடுவோம். இன்னொருத்தவங்களை பற்றி பேச வேண்டாம். சார் அப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 3.5 மணி நேரம் இருக்குல்ல சார், இந்த 3.5 மணி நேரத்தை நம்ம குறைச்சி சோர்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிக்க போகிறோம். சோர்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிக்கும். என்ன சார் சோர்ஸு? சார் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு சோர்ஸ் மாதிரி ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் பண்ணுறேன் சார். ஏன்னா இந்த 3.5 மணி நேரம் கொடுக்குற இடத்துல டைமை குறைச்சி இந்த வீடியோ மாதிரி ஒரு சோர்ஸை நான் டீச் பண்ணி பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் பண்ணி அதில் ஷார்ட்கட்ஸு எல்லாமே சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண வச்சு ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணணும் சார். இப்போ இருந்து ஆரம்பிக்க போகணும். அந்த கண்டென்ட்டை நான் இப்போ இருந்து ஆரம்பிக்கணும். இப்போ இருந்து ஆரம்பித்தேன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே கொஞ்சம் முடிச்சிடும். சரிங்களா? ஏன்னா அவ்வளோ சொல்லித்தரக்கு இருக்குது. சொல்லி தந்து ஓரளவுக்கு சார் நான் பேசுகிறது எல்லாமே மெயின்ஸுக்கும் சேர்த்து. சரிங்களா? இப்படி பேசி நான் முடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? சார் இது நான் மார்க்கெட்டிங்னு நினைக்காதீங்க. இந்த சோர்ஸ் ரெடி பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது மார்க்கெட்டிங் கிடையாது சார். சார் சரி விடுங்க சார், இந்த கதையெல்லாம் விடுவோம். இது என்னென்னா சார், இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் ரெடி பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு சார். அதனால் டைம் அதுக்கு தான் சார் ஸ்பெண்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணியாச்சு. அதனால் என்ன சார், மை இன்டென்ஷன் என்ன சார், கம்ப்ளீட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணணும் சார். என்னென்னா ஆஸ்பிரண்ட் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கரெக்டாக போகிறதுக்கு, அதுவும் யாருன்னா சார், கரெக்டான ஒரு சோர்ஸு, ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும் அப்படின்னு எக்ஸாம் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அடுத்தடுத்த வரக்கூடிய வருஷங்களில் அவங்களுக்கு நம்ம பர்ஃபெக்டாக ஒன்று ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு ஒன்று டிசைட் பண்ணியா சார். சார் முதல்ல இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் சேர்றது கிடையாது. ரைட்டா? 2வது இந்த விஷயம் கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சருக்கு தேவைப்படும், ஃப்யூச்சரில் வரவங்களுக்கு தேவைப்படும்ன்றதுக்காக செய்யணும் சார். சரிங்களா சார்? அடுத்து இந்த இந்த டெசிஷன் கஷ்டம் தான் சார். ஒரே கஷ்டமான டெசிஷன் தான். ஆனால் என்னென்னா சார், இல்லை ஒரு லாங் ரன்னுக்கு பார்த்தோன்னா, ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய லாங் ரன்னுக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன்,
இதுதான் பெட்டர். இப்போ நான் எடுத்த டிசிஷன் தான் பெஸ்ட்டான டிசிஷன். சரிங்களா? இதுதான் பெஸ்ட்டும் கூட. பெட்டர்னு இல்லை, பெஸ்ட்டும் கூட. சரிங்களா? இந்த வருஷம் இருக்கவங்களுக்கு எனக்கு புரியுது சார். அவங்களோட இது புரியும். சரி என்ன சார் நான் இந்த வருஷம் கிளியர் பண்ணி போகலான்ட்டு இருக்கேன் சார். நீங்கள் என்ன சார் அடுத்த வருஷம் பேசிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு புரியுது. இங்க பாருங்க அதான் போட்டுங்க பாருங்க. நிறைய பேர் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் சார் நம்மளை ரொம்பலாம் ஃபாலோ பண்ணல. ஒரு 10லேருந்து 20 ஸ்டூடெண்ட் சார் மேக்ஸிமம். ஒரு 10லேருந்து 20 ஸ்டூடெண்ட் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெகுலராக. அந்த 10லேருந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்னா சார், அவங்களுக்கு இது வந்து கஷ்டமாக இருக்கும். ஓகே சார் என்ன சார் என்னோட படிப்பே நான் கொஞ்சம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இப்போ இப்படியே வந்துட்டிங்களே அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். நான் அது ஒன்றும் சொல்ல முடியாது சார். ஏன்னா அதுக்கு நான் வேறு என்ன சொல்ல முடியும்? மன்னிப்பு தான் கேட்க முடியும். சரிங்களா? வேறு என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றுமே பண்ண முடியாது சார். ஆனால் நான் அடுத்து வரக்கூடிய கம்மிங் இயர்ஸில் வரக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் நான் டெவலப் பண்ணணும்ல சார். புரியுதா சார்? என்னை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள் சார். எப்படி நம்ம தமிழ்நாட்டில் அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பிரான்ச் மேனேஜர்ஸ் அதிகம் இருக்கிறாங்க இன்னும். இதாவது எப்படி சொல்கிறது, நேஷனலைஸ்டு பேங்க்கில் நம்ம ஆட்கள் ஏன் குறையிறாங்க? ஒரு பேங்க் எக்ஸாம்னா ஏன் குறையிறாங்க? ரயில்வே டிபார்ட்மெண்ட் எடுத்தால் சுப்பீரியர் இருக்கிறவங்கலாம் அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்க ஏன் இருக்காங்க? இதெல்லாம் பெரிய கேள்வி. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டைனமிக்ஸே நம்ம உடைக்கணும் சார். இந்த டைனமிக்ஸே உடைக்கணுன்றது தான் நம்ம மோட்டிவும் கூட. சரிங்களா? சரி வாங்க அடுத்து. சார் இங்கே பாருங்கள் சார், இருந்தாலும் நான் என்ன ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன் சார். என்னோட பெஸ்ட்டை கொடுத்து அட்லீஸ்ட் ஒரு வீடியோ, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாவது போட ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு வீடியோ ஏதாவது கண்டிப்பாக குவாலிட்டியான வீடியோ தான் சார். நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தான் பிரச்சனைன்றாங்க. அதனால் இங்கிலீஷை நல்லா டார்கெட் பண்ணுற மாதிரி வீடியோ போடலாம். இல்லை அப்படின்னா மெயின்ஸ் கேட்டிங்கன்னா மெயின்ஸ் டார்கெட் பண்ணுற மாதிரி வீடியோ போடலாம். அதனால் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிங்க சார். இந்த ஒரு வீடியோ போடுறத வந்து நீங்கள் கேட்குற வீடியோ நான் கொண்டு கொடுத்துறேன் சார். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ கேட்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு அதிக கமெண்ட் இருந்துச்சுன்னா, அந்த வீடியோக்கு அதிக லைக்ஸ் இருந்துச்சுன்னா நான் அந்த வீடியோ கொண்டு வந்து கண்டிப்பாக கொடுத்துட்றேன். சரிங்களா? வீக்கெண்ட் அப்படின்னா என்ன பண்ணுறேன், ஒரு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் டெஸ்ட் நானே எடுத்து கொடுக்க பார்க்குறேன். சரிங்களா சார்? இவ்வளோ நாள் பண்ணதுக்கு நன்றி சார். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. பரீட்சையை கிளியர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். சரிங்களா? தேங்க்யூ. சரிங்களா சார்? நெக்ஸ்ட்டு அதாவது நாளையிலேருந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ லீஸ்ட் கேஸுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். மீதி நேரம் பூரா என்ன சார் பண்ணிகிட்டு இருப்போம்? நம்ம தூங்கிட்டு இருக்க மாட்டோம். என்ன பண்ணுறோம்? சோர்ஸ் ரெடி பண்ணுறோம். சரிங்களா? சோர்ஸ் ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம். இதுதான் முடிவுன்னு டிசைட் பண்ணியாச்சு. இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் ட்ரையல் அண்ட் எரரு. இதுக்கடுத்து இதான் டிசைட். இவ்வளோ நாள் பண்ணது எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம டிசிஷன் பண்ணியா சார். ஸோ ஒரு சோர்ஸ் ரெடி பண்ணுறோம். அட் த சேம் டைமில் ஒரு அட்லீஸ்ட் கேஸுக்கு இந்த வருஷம் இருக்கவங்களுக்கு ஏதோ சார் நீங்கள் வந்தனால எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு நிறைய சொன்னீங்க. ஒரு 2-3 பேர் சொன்னாங்க. அந்த 2-3 பேருக்கு அவங்கள நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்காண்டி தான் இது. சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம் சார்.